நம்ம இன்னைக்கு வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். வீட்லேயே பண்ணும்போது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும், அதுக்காக. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி லேசாக கொதி வரும்போது நூடுல்ஸ் பேக்கெட் வந்து 1 சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து 160 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் இருக்கும். நான் பண்ணுற அளவு வந்து 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ஒரு 90% மட்டும் வெந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. முழுமையாக வெந்துடக்கூடாது. முழுமையாக வெந்துடுச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லாவே வேக ஆரம்பிச்சிருச்சு. கையில் ஒரு நூடுல்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி உடையணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். நீங்கள் எடுத்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டு பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும். இப்போ வந்து இது தண்ணியில் நல்லா வடிச்சிடுங்க. தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறமா உடனேவே இதில் நல்லா சில்லுன்னு தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் சேர்க்கணும். ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டரில் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அகலமான பிளேட்டில் இது போல் சேர்த்துருங்க. முடிஞ்ச அளவு இதை நல்லா அகலமாக பரத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ வந்து இது நல்லா ஆறிடும். அதே சமயத்தில் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கடைகளெல்லாம் ஹக்கா நூடுல்ஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக இருக்கும்ல, அதுக்கு அவங்க இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நூடுல்ஸ் ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கைப்பிடி பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருங்க. 1 வெங்காயம், 1 குடமிளகாய், 1 சின்ன கேரட், அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ், இது எல்லாமே நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. குடமிளகாவுமே நான் ரொம்ப சின்ன குடமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி யூஸ் பண்ணால் போதும். கேரட் வந்து தோல் சீவிட்டு இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் அதே மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்கலாம். பீன்ஸ், பட்டாணி, இந்த மாதிரி சீக்கிரமாக வேகிற வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோம்னா காய்கறியெலாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நூடுல்ஸுக்கு வந்து காய்கறி கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு காய்கள் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா மசாலாஸ் வந்து கரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லேசாக ஒரு 30 செகண்ட்க்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து இதில் சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க.
இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பச்சை வாசனைலாம் போயிட்டு பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துடணும். நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்கிறது பிடிக்கலன்னா நம்ம வேக வைக்கும் போதே நீங்கள் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு தண்ணியில் சேர்த்துருங்க. எனக்கு பர்சனலாக இது போல் நீளமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் உடைக்காமல் சேர்த்து செஞ்சுருக்கேன். நூடுல்ஸை சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் உடைஞ்சிடக்கூடாது. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டோஸ்ட் பண்ணுறது ஈஸினா நீங்கள் டாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நூடுல்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் டாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடியிலிருந்து இது போல் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன்ல, இதே போல் நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியோட இந்த நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இது போல் ஒரு நிமிஷத்துக்கு பண்ணுங்கள், அப்போ நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லாவும் வெந்திருக்கு. நம்மளோட டேஸ்டியான ஹக்கா நூடுல்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. சுட சுட நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.